இவங்க திமுகவில் பெருசாக எதுவும் பண்ணலை, திமுகவில் பெருசாக யாருக்கும் பெண்களுக்கு வாய்ப்பு தரல. அப்படி கொடுத்தாலும் அது அவங்க குடும்ப உறுப்பினராக இருக்காங்க. அதையும் பெருசா எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பார்த்து யாராலையும் விரல் நீட்டி பேச முடியாத அளவுக்கு இங்க நிறைய செஞ்சிருக்காங்க. எப்படி ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லவே முடியாது. எப்படி பாஜகவை எதிர்த்தீங்களா? எப்படி எதிர்த்தீங்க? வெள்ளக்கொடி எடுத்துட்டு போய் எதிர்த்தீங்க. நீங்க போயிட்டு நாங்க திமுக ஆட்சி காலத்துல செஞ்சு வச்ச சாதனைகளை தமிழ்நாட்டினுடைய எக்கனாமி வந்து டபுள் டிஜிட்ல உயர்த்தினத கொண்டு போய் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி நிதி ஆயோக்ல சொல்லலையா? நீங்க அதான் சொன்னீங்க. உங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக்ல போய் சேரலையா? கடன் உயர்த்தின. சரி, என்ன சரி, எந்த ஜிடிபிக்கும் ஜிஎஸ்டிபிக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. ஜிடிபிக்கும் ஜிஎஸ்டிபிக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் டெப்த் பத்தி சொல்லுங்க. டெப்த்துக்கு எவ்வளவு ப்ரொபோஷனலா ஜிஎஸ்டிபி இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டிபி வந்து கடன் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. 30% ஜிஎஸ்டிபிக்கு வந்து கடன் அலோவ் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் 28% மட்டும் தான் நாங்க இது வரைக்கும் கடன் வாங்கியிருக்கோம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸை விட ஜிஎஸ்டிபி தமிழ்நாட்டுக்கு அதிகமா இருக்கு. அதனால தான் கடன் கொடுக்குறாங்க. கடன் வந்து வருவாயே இல்லைன்னா முதல்ல யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. வருவாய் இருக்கலாம் தான் கடன் கொடுக்குறாங்க. அது எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் டபிள் டிஜிட்ல 11.6 சொல்றேங்க. ஒரு சொல்றேங்க 30% பாரு. 25% கடன் கொடுத்துக்க மாட்டாங்க. ஸ்டேட்ல அதிகமா 25% கடன் கொடுத்துக்க மாட்டாங்க. 25% கொடுத்துக்க மாட்டாங்க. நீங்க பேசுறீங்க. இருங்க. இன்னொரு பாயிண்ட் நீங்க இல்லங்க இடைமறிக்காதீங்க. நீங்க இடைமறிக்காதீங்க. இல்ல நீங்க இடைமறிக்காதீங்க. இல்ல நீங்க கருத்து சொல்ல விடுங்க. இடைமறிக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. நான் ஃபுல்லா சொல்றப்ப நீங்க இடைமறிக்க கூடாது. சொல்றது கேளுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. சொல்லுங்க. கேளுங்க. இப்போ 25 தான் இருக்கணும்னா எந்த ஒரு பேங்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? அது கரெக்டான வந்துட்டு எங்க 30%ங்க. நீங்க எடுத்து நீங்க எந்த ஆதார் காட்டினாலும் சொல்றேங்க, நான் எடுத்து காட்டுறேன். 30% தான் லிமிட், ஜிஎஸ்டிபிக்கு லிமிட்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிருக்காங்க. அதனால தான் பேங்க்ஸ் அதுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் சரி, அது மட்டும் இல்லைன்னா கொள்கை ரீதியாவே தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கு எதிரியா இருக்கக்கூடிய பாஜக அரசு, ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய எக்கனாமிக்கல் தரவரிசையில எப்படி தமிழ்நாடு 2வது இடம் பிடிச்சிருக்கோம் சொல்லுங்க. 11.69% அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி கொண்டு வந்திருக்கிறோம். ஆமா, நாங்க அந்த அளவுக்கு ஆட்சி ஒர்க் பண்ணிருக்கிறோங்க. நாங்க வந்துட்டு ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரல. நாங்க ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்கன்னு தெரியல. நாங்க ரீல்ஸ் போட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நாங்க கேட்கல. நாங்க உண்மையில வேலை செஞ்சோம். நாங்க ஃபாரின் ட்ரிப் போயிட்டு அங்க இருக்கோம் எப்படி அப்ரோச் பண்ணும்போது அப்ரோச் பண்ணி கன்வென்ஷன் கான்க்ளேவ் நடத்தணும். கன்வென்ஷன் கான்க்ளேவ் என்ன தெரியுமா? எவ்வளவு வேலை வாய்ப்பு கன்வெர்ட் ஆயிருக்கின்ற நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அதுல நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 382 பேர் தமிழ்நாட்டில் படிச்ச ஃப்ரெஷர்ஸை, கிராஜுவேட்ஸை நான் முதல் இடத்துல ட்ரெயின் பண்ணி வின்ஃபாஸ்ட் இடத்துல கொண்டு வந்தோம். ஓகேங்களா? இத்தனை விஷயம் பண்ணிருக்கிறோம். அதனால நாங்க எடுத்து சொல்றோம். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. 40 நாள்ல ஓகே. ஒரு கவர்மெண்ட் இப்போ வந்து பார்ட்டிக்குமே கவர்னன்ஸ்க்கும் நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க கவர்மெண்ட் பண்ண விஷயத்த பார்ட்டி பண்ணதா கிளைம் பண்ணிக்கிறதுல வந்து எந்த விதத்துல முடியல. இருங்க. அதுதான் அப்படிதான் இருக்கும். கேக்குறப்ப அப்படிதான் இருக்கும். அதாவது பார்ட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்றீங்க. ஒரு பார்ட்டி தான் கவர்மெண்டா மாறுது. பார்ட்டி அதாவது ஒரு டயலாக் இருக்கு. ஒரு டயலாக் கவர்மெண்ட் பார்ட்டி கிடையாது. புரிஞ்சுக்கணும். ஒரு டயலாக் இருக்கு. என்னன்னா, அதாவது நாங்க வந்து நீங்க பார்ட்டின்னு சொல்றீங்கல்ல, நாங்க வந்துட்டு ஆட்சியில் அமர்ந்ததை விட எதிர்கட்சியா இருக்கும் போது தான் தீவிரமா வேலை செய்வோம். எதிர்கட்சியா இருந்துட்டு போலாம்ல. நாங்க எதிர்கட்சியா வேலை இருந்துட்டு போவோம்னு சொல்லலாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா பார்ட்டி வேற கவர்மெண்ட் வேற. நாங்க ஆட்சியில வந்தாதான் கவர்மெண்ட் இம்ப்ளீட் ஆகுது. நாங்க இப்ப ஆட்சிக்கு வரலன்னா நல்ல திட்டங்கள்லாம் அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகல. திமுக கொண்டு வந்த திட்டங்களை இங்க இருக்கிற எல்லாருமே பயன்பெற்றிருக்கோம். அது மறக்க முடியுமா? திமுக செஞ்ச திட்டத்தை தான் படிச்சிருக்கோம். பஸ் பாஸ்ல போயிருக்கோம். அவங்க கொடுத்த உணவை சாப்பிட்டுருக்கோம். அவங்களுக்கு கொடுத்த ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சிருக்கோம். இதை நாங்க மறுக்கல. நாங்க என்ன சொல்றோம்னா, திமுக கிட்ட கொள்கை இல்லைன்னு நாங்க சொல்லல. அந்த கொள்கையை செயல்படுத்துற இடத்துல திமுக இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, பாஜகவை எதிர்க்கிறீங்க. ஓகே, பாஜக எதிர்ப்பலாம், யார் வேணாலும் எதிர்க்கலாம். ஆனா பாஜகவை எதிர்த்துட்டு பாஜகவுடைய சித்தாந்தங்களோட அடிப்படையில கட்சியை நடத்தும் போது, இருங்க நான் பேசி முடிச்சிடறேன். பாஜகவோட சித்தாந்தத்தை உள்வாங்கிட்டு சாதியை வச்சும் மதத்தை வச்சும் இப்போ பாஜக பண்ணலாம். அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே அந்த சாதியை வச்சும் மதத்தை வச்சும் பண்ற அரசியல் தான். அதை திமுக பண்ற துளி கூட பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய கோட்பாடை தந்தை பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு சமூக நீதியும் சமத்துவத்தையும் பேசுற ஒரு கட்சி பண்ண முடியாது பாஜகவோட சித்தாந்தத்தை. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கூட்டணி கட்சியை விட்டு எலெக்ஷன் முன்னே வெளியே வரும்போது பாஜகவுடைய சித்தாந்தம் தான் திமுகவை இயக்குகிறது. வெளிப்படையில் யார் ஒன்றாலும் பாஜக அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் சாதிய ரீதியாக பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுட்டு இருக்கீங்க. முன்னாள் துணை முதலமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள்
வார்த்தைக்கு வார்த்தை ராஜ் கவுண்டர் ஒரு மேடையில் பேசியிருப்பாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. இருங்க பேசி முடிச்சாரு. ராஜ் கவுண்டர்னு பேசியிருப்பாரு. தந்தை பெரியார் அவருடைய சித்தாந்தம் என்ன? ஈவே ராமசாமி நாயக்கரை தூக்கி போட்டவருங்க பெரியாரு. அவரை கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு ராஜ் கவுண்டர் ஒரு பேருக்கு பின்னாடி ஜாதியை சொல்லி எப்படிங்க உங்களுக்கு பேச முடியுது? நீங்க அப்ப கொள்கையில தெளிவா இருக்கீங்களா? சொல்லுங்க. போடி தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளர் நான் ஒரு ஜாதி வெறியன் ஜாதிக்காக கட்சி கட்டினா ஜெகநாத் மிஸ்ரா சொன்ன தப்புங்க. சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ் சாகால நடத்துனவர். சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ் சாகால நடத்துனவர். உங்களோட மின்சாரத்துறை அமைச்சர் சனாதனத்தை மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழித்தே பட வேண்டும் சொன்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சொல்ல விஜய் அவர்களுக்கு தெம்பு துணிச்சலும் திராணி இருக்கா சொல்றதுக்கு? சொல்ல முடியுமா? விஜய் அவர்கள் சொல்ல முடியுமா? விஜயன் சொல்லுவாரா? ஆதவர்களை சொல்லுவாரா? ஸ்கிரிப்ட்ல எழுதியாச்சு படிப்பாரா? ஸ்கிரிப்ட்ல எழுதி சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் படிப்பாரா? அதுதான் தந்தை பெரியார் வழியில வந்தவர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. சொல்லுவாரா? சனாதனம் அப்படின்றதோட சித்தாந்தம் என்னன்னா, இது மாறாது, மாத்தவே முடியாது அப்படின்ற நினைக்கிறது தானே சனாதனம். அந்த சித்தாந்தம் ஒரு நிமிஷம் எடுங்க, கூகுள் எடுங்க சார். ஒரே நிமிஷம் கூகுள் எடுங்க சார். ஒரு நிமிஷம் சனாதன மீனிங் பாருங்க. இல்ல நாங்க தான் இருப்போம், நாங்க தான் இது பண்ணுவோம், எங்களை மாற்றவே முடியாது, நாங்க தான் தமிழ்நாட்டை ஆளும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு சனாதன மனநிலை தானே. ஜனநாயக நாட்டுல நாங்க மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்றது ஒரு சனாதன மனநிலை. அது ஒரு மனநிலை, நீங்க புரிஞ்சுங்க சரிங்க. சித்தாந்த ரீதியா நீங்க பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு பேருக்கு பின்னாடி சாதியை சொல்றது தவறா? நான் இப்ப நீங்க சொன்ன இது மாதிரி உங்கள்கிட்ட சொன்னாரு, நான் தவறு, நான் ஒத்துக்கிறேன், அது தப்பு. அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமாங்க? சகோதரர் ராஜ் கவுண்டர் சொன்னார்ல, அடுத்த 2 நாள்ல ஒரு பேருக்கு முன்னாடி ராஜ் கவுண்டர் தூக்கிட்டாரு. அவரு வேட்டுவ கவுண்டர் கட்சியில சேர்த்தவரு அடுத்த நாளே 2 நாள்ல இந்த பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை கட் பண்ணி தூக்கி போட்டாரு. அதை மாத்துனது திமுக. மாத்துனது திமுக. அடுத்த 2 வாரத்துல ஒரு ஆதாரம் எடுத்து காட்டுவேன். நீங்க ஜெகநாத் மிஸ்ரா பேருக்கு பின்னாடி மிஸ்ரா தூக்குனாரு. ஜெகநாத் மிஸ்ரா பேருக்கு மிஸ்ரா தூக்குனாரா? ஜெகநாத் மிஸ்ரா பேருக்கு மிஸ்ரா தூக்குனாரா? அதை சொல்லிட்டு பேசுங்க. சட்டமன்றத்தில் அண்ணன் உதயநிதி அவர்கள் சொல்லும் போதே நாங்கள் உங்களுக்கு சீனியர்னு சொன்னார்னா, அரசியல்ல, அனுபவத்தில், பண்புல, நாகரிகத்தில் இதெல்லாம் சீனியரா இருக்கணும், கொள்கையிலையும் சீனியரா இருக்கணும். அதை பின்பற்றவே இல்லை. நீங்க எப்படி அவர் கொள்கைவாதிகளா இருப்பீங்க? அவர் சொன்னதை அவர் திரும்ப அவர் பேருக்கு ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடுத்துப்போம். ஜாதி வெறியன் சொன்னவரை நீங்க எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. சிடிஆர் நிர்மல்குமார் பாஜக இருந்தார், ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், ஆர்எஸ்எஸ் சாகா நடத்துற நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப திமுக ஆர்எஸ்எஸ் பின்புல இருக்கவங்க யாரா இருக்கிறா சொல்லுங்க. முதல்ல இந்த மனநிலையில இருந்து வெளியே வாங்க. எப்படி ஒருத்தன் இந்த சமூகத்துல பிறந்தா இவன் தாழ்ந்தவன், இந்த சமூகத்துல பிறந்தா ஒருத்தன் உயர்ந்தவன் ஒரு மனநிலை இருக்கோ, அந்த மனநிலை கேட்டதான் அது. ரமேஷ் அண்ணன் அவர்கள், மதிப்புக்குரிய அமைச்சர் ரமேஷ் அண்ணன் அவர்கள் செயல்பாடுகள் ரீதியா தான் நீங்க அவர் அணுகணுமே கண்டி, அவர் இந்த சமூகத்துல இருந்ததுனால தான் அவருக்கு கொடுத்தது. இப்ப ஒரு நிமிஷம் இருங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணா இப்ப அவருடைய சாதியை பத்தம் கொடுத்துருக்காங்களா? நான் தெளிவா கேட்டேன். என் கேள்வி இதுக்கு பதில் சொல்லுங்க. பேசுறதுக்கு பதில் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்லிட்டேன். நான் அதுதான் சொல்றேன். ரமேஷ் திரு ரமேஷ் அவர்களை அறநிலைத்துறை அமைச்சராக்குனீங்க. அறநிலைத்துறை ஏன் உருவாக்குனாங்கன்ற ஹிஸ்டரி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்ட், பேசி முடிச்சிடறேன். நேத்து ஒரு அர்ச்சகரை ஜாதியை பார்த்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு பண்ணாரு? ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா? அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல நீங்க சொன்ன விஷயம் எனக்கு தெரியல. அந்த விஷயம் நான் தெரிஞ்சுட்டு பேசுறேன். நான் தெரிஞ்சுட்டு சொல்றேன். இல்ல எனக்கு தெரியல. சிம்பிளா சொல்றேன். வெற்றி சொல்றேன். உங்க மைக்க கொடுங்களே. எங்க யாரை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்றதை முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தெரியல. அவர் ஜாதியை பார்த்து தான் பண்ணாரான்றது எனக்கு தெரியல. நீங்க அதுக்கு ப்ரூஃப் பண்ணுங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, அவர் இந்த சமூகத்துல பிறந்தனால தான் அவருக்கு அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றது, இதனால தான் கொடுத்தாங்க. அது சொல்ல ஒரே நிமிஷம். இல்ல நான் ஒரே ஒரு இடைமறுத்தல் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரே ஒரு இடைமறுத்தல் பெரியாரை கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க நீங்க. ஆகாஷ் ஒரு நிமிஷம். என்ன அவங்க கேள்வி? அவங்களோட கேள்வி ரொம்ப எளிமையானதுதான். சாதியின் அடிப்படையில் தான் ரமேஷ்க்கு அந்த அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. ராஜ்மோகனுக்கு சாதியின் அடிப்படையில் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக கொடுத்துருக்குறோமா? ஏன் திமுக திராவிட சித்தாந்தங்களை பேசுகிற, சனாதனத்தை எதிர்க்கிற திமுக சாதியின் அடிப்படையில் இப்படி இந்த அடிப்படையில் தான் இவங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்கன்ற குற்றச்சாட்டை தாவேக மேல வைக்குதுன்னு கேட்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஆனப்போ முதல்ல வாழ்த்து தெரிவித்து அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுல மெஜாரிட்டியான திமுக சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. ஏன் நான் பர்சனலா பதிவு போட்டு ராஜ்மோகன் இதுக்கப்புறம் சிறப்பாக செயல் பண்ணணும், ஏன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றது இத்தனை நாளா இருக்குதுன்னு சொல்லி முதல் ஸ்டேட்மெண்ட்டை விட்டது ராஜ்மோகன் அவர்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். முதல் விஷயம். ஓகேவா? ரெண்டாவது விஷயம், அண்ணன் ரமேஷ் அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர்
சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் விசிட் போறப்ப என்ன பண்றாங்க, இந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளுறது. நான் கூட எங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு பாக்குறப்ப இந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளுறாங்க, அவங்களுக்குலாம் சின்ன சின்ன அமௌண்ட் கொடுப்போம், 50 100 அப்போ நீங்க என்ன ஹெல்ப் பண்றதுக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறப்ப இந்த ஸ்ட்ரெச்சர் தூக்குறது, இந்த வீல் சேர் தள்ளுறவங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா அவங்க டிப்ஸ் வாங்குறத பார்த்து அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணாரு, அவங்களுக்கு ஃபைன் போட்டாரு. ஆனா அவர் அடுத்து ஒரு வாரத்துல அமைச்சர் ஆகுறாரு. திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு ரைடு போறாரு. அவர் வந்து அங்க 4000 ரூபா வந்துட்டு ஒரு பார்ப்பன அர்ச்சகர் வந்து 4000 ரூபா விஐபி தரிசனத்துக்கு கையில வாங்குறாங்க. ஆனா அந்த பார்ப்பன அர்ச்சகர் கிட்ட அவரு மன்னிப்பு கடிதம் மட்டும்தான் வாங்கினாரு. இதனாலதான் சொல்றேன், சாதிய மனநிலை இருக்கிற அமைச்சர் அவர்கள், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சாதிய மனநிலை இருக்கு. அப்போ அந்த ஏழை அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ், அங்க இருக்கக்கூடிய மேல் நர்ஸ் 5 ரூபா 10 ரூபா வாங்கினவன நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஃபைன் போடுவீங்க. ஆனா ஒரு பார்ப்பன அர்ச்சகர் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினானா வெறும் மன்னிப்பு கடிதம் மட்டும்தான் நீங்க வாங்குவீங்கன்னா அந்த இடத்துல உங்க சனாதனம் இருக்குது. உங்க தந்தை பெரியார் கொள்கையை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க போயிருக்கீங்க.